பெத்சாய்தாவில் இயேசு. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாய் இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடித்திருந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வழிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இயேசு ஜனங்களை துரிதப்படுத்துகிறார். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து திரளான ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். அதன் பின்பு ஜனங்களை அங்கிருந்து அனுப்பிவிடுகிறார். தம்முடைய சீஷர்களை படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி கூறுகிறார். அவர்கள் எல்லோரும் இப்போதுதான் திருப்தியாக சாப்பிட்டிருக்கிறார்கள். சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி இருக்கலாம். அல்லது இந்த அற்புதத்தை குறித்து தங்களுக்குள் பல காரியங்களை பேசிக் கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை விட்டு போவதற்கு மனதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்கள் அந்த இடத்தில் அதிக நேரம் இருப்பதை அனுமதிக்கவில்லை. அவர்களை போகும்படி துரிதப்படுத்துகிறார். ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறுகிறார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். இயேசு கிறிஸ்து ஜனங்களையும் சீஷர்களையும் துரிதப்படுத்தி அனுப்பிவிடுகிறார். அதன் பின்பு ஜெபம் பண்ணும்படி இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி போகிறார். இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் அதிக நேரம் தரித்திருக்கிறவர், தனிமையில் ஜெபிக்கிறவர். இயேசு கிறிஸ்து தனிமையில் ஜெபிப்பது நமக்கு ஒரு முன்மாதிரியாக உள்ளது. நாமும் தேவனுடைய சமூகத்தில் தனிமையாக வந்து ஜெபிக்க வேண்டும். தேவனோடு நமது உள்ளத்தை திறந்து பேச வேண்டும். தேவனுடைய திவ்ய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனோடு நாம் தனிமையாக இருக்கும் வேளையே ஆசீர்வாதமான வேளை. நடுக்கடலில் படவு. சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். சீஷர்களுக்கு கடலில் பிரச்சனை உண்டாயிற்று. காற்று அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். சுவிசேஷ ஊழியம் செய்யும் போது சூழ்நிலைகள் எப்போதுமே நமக்கு சாதகமாக இருக்கும் என்று கூற முடியாது. பிரச்சனைகள் வரலாம், எதிர்காற்று வீசலாம். அவை எல்லாவற்றையும் நாம் சமாளிக்க வேண்டும். தமது சீஷர்களுக்கு இயேசு இப்படிப்பட்ட பயிற்சியை கொடுக்கிறார். நடுக்கடலில் எதிர்காற்று வீசுவது சீஷர்களுக்கு சோதனைகளை தாங்கும் பயிற்சியாயிற்று. பல
சமயங்களில் சபைகளும் நடுக்கடலில் இருக்கும் படவை போல இருக்கிறது. படவின் மீது பலத்த காற்றும் பலத்த அலையும் வீசுவது போல சபையின் மீதும் பல சமயங்களில் புயல் காற்று வீசுகிறது. புயலின் மத்தியில் நாம் இருந்தாலும் இயேசு நம்மை தனியே தவிக்க விட்டுவிடவில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். காற்றும் கடல் அலையும் நமக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ நமது பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு ஆறுதலாக இருக்கிறார். சீஷர்கள் நடுக்கடலில் எதிர்காற்றை எதிர்கொள்ள முடியாமல் மிகவும் வருத்தப்பட்டு தண்டு வலிக்கிறார்கள். இயேசு அவருடைய வருத்தத்தை காண்கிறார். கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வருகிறார். சீஷர்கள் கடலில் எதிர்காற்றில் இருக்கும்போது அவர் மலையில் தனியாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் தனிமையாக இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் தமது சீஷர்களை பற்றிய நினைவு நிறைந்திருக்கிறது. சீஷர்களின் வேதனையை காண்கிறார். தம்முடைய சீஷர்களுக்காக இயேசு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் புயல் காற்று வீசும்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுவது நமக்கு மிகுந்த ஆறுதலான காரியம். 4ஆம் ஜாமம் என்பது அதிகாலை 3 மணியில் இருந்து 6 மணியில் வரையும் உள்ள நேரமாகும். இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்தார். பரிசுத்த ஆவியானவரின் பூரண அபிஷேகத்தினால் இயேசு கிறிஸ்து இயற்கையின் மீதுள்ள தமது வல்லமையை மறுபடியுமாக நிரூபிக்கிறார். தம்மிடத்தில் எந்த வல்லமையும் இல்லை என்றும் தம்மிடத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவரே அற்புதங்களை செய்வதாகவும் இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். இதே வல்லமையினால் பேதுருவும் தண்ணீர் மீது நடந்தான். பேதுரு தண்ணீர் மீது நடந்ததினால் அவன் தேவனாகி விடவில்லை. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேக வல்லமையினாலேயே பேதுருவால் தண்ணீரின் மீது நடக்க முடிந்தது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தையும் அவருடைய வல்லமையையும் இயேசு கிறிஸ்து எல்லா விசுவாசிகளுக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதே வல்லமை நமக்கும் கொடுக்கப்படும். படகு செல்லும் வேகத்தை விட இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மீது வேகமாக நடந்து சென்றார். இயேசு கடலின் மேல் நடக்கிறார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். கடலில் எதிர்காற்று வீசுகிறது. சீஷர்கள் மிகவும் வருத்தப்பட்டு தண்டு வலிக்கிறார்கள். அதை கண்டு இயேசு அந்த ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வருகிறார். 4ஆம் ஜாமம் என்பது அதிகாலை 3 மணி வேளையாகும். அதுவரையிலும் இயேசு தமது சீஷர்களை பார்க்க வரவில்லை. சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருக்கிறது. அதிகாலை 3 மணி வரையிலும் சீஷர்கள் எதிர்காற்றில் சிக்கிக்கொண்டு வருத்தப்பட்டு தண்டு வலிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த சமயத்தில் தனிமையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ராத்திரியில் 4ஆம் ஜாமம் ஆனபோது அதிகாலை 3 மணி அளவில் இயேசு தமது சீஷர்களிடத்தில் வருகிறார். சில சமயங்களில் நாம் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் போது இயேசு நமக்கு உடனடியாக வந்து உதவி செய்யாமல் காலதாமதம் செய்வது போன்று இருக்கும். தாமதம் பண்ணினாலும் அவர் நம்மை கைவிடாதவர். ஏற்ற வேளையில் அவர் நிச்சயமாகவே வந்து நமக்கு உதவி புரிவார். இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து தம்முடைய சீஷர்களிடத்தில் வருகிறார். கடலில் எதிர்காற்றாக இருக்கிறது. பலத்த காற்று வீசுகிறது. அலையின் உயரமும் அதிகரிக்கிறது. இதன் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து அந்த கடலின் மீது நடந்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகையை எந்த வல்லமையாலும் தடை பண்ண முடியாது. அது புயல் காற்றாக இருந்தாலும் கொந்தளிக்கும் கடல் அலையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை தடை பண்ண முடியாது. தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று இயேசு சித்தம் கொள்ளும்போது அவருடைய சித்தத்திற்கு எதிராக எந்த வல்லமையாலும் கிரியை செய்ய முடியாது. நம்மை மீட்பதற்காக இயேசு நமக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். புயல் காற்றாக இருந்தாலும் அதையும் கடந்து வந்து அவர் நம்மை சந்திப்பார். தமது வல்லமையை பயன்படுத்தி நமக்கு முன்பாக இருக்கும் தடைகளையெல்லாம் அகற்றி போடுவார். சீஷர்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்படுகிறார். சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் உதவியும் பிரசன்னமும் தேவை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நேரடியாக அவருடைய படகிற்குள் வராமல் அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்படுகிறார். பல சமயங்களில் தேவனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு இப்படித்தான் கிடைக்கிறது. தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நமது கரங்களுக்கு நேரடியாக வராமல் நம்மை கடந்து போகிறது போல காணப்படுகிறது. தேவ ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காமல் நம்மை விட்டு விலகி கடந்து போயிற்றோ என்று நாமும் சந்தேகப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் வருகிறார். ஆனால் அவர்களுடைய கண்களுக்கோ இயேசு கடந்து போகிறவர் போல் காணப்படுகிறார்.
தங்களிடத்தில் வருகிற இயேசு நிச்சயமாகவே தங்களுக்கு உதவி புரிவார் என்று சீஷர்கள் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கும் போது இயேசு நமது தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று எதிர்பார்க்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு அருகாமையில் வந்து நமக்கு கிடைக்காமல் நம்மை விட்டு அது கடந்து போய்விடும் என்று அவிசுவாசத்தோடு இருக்கக்கூடாது. நாம் தேவனிடத்தில் ஒன்றையே கேட்க வேண்டும், அதையே நாட வேண்டும். நான் தான். அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடக்கிறார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு பயப்படுகிறார்கள், கலக்கமடைகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறுகிறார்கள். ஆள் தத்துவமுள்ள இயேசு அவர்களுடைய கற்பனையில் ஆவேசமாக தெரிகிறார். நாமும் பல சமயங்களில் நமது நூதன கற்பனைகளினால் சூழப்பட்டு தெளிவான தரிசனத்தை இழந்து போகிறோம். மெய்யான காரியங்கள் நமது கண்களுக்கு மாயையாக தெரிகிறது. மனதின் கற்பனைகளுக்கு ரூபம் கொடுத்து அதற்கு பயப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து கலங்கி நிற்கும் தம்முடைய சீஷர்களோடு பேசுகிறார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நமக்கு வெளிப்படுத்தியதனால்தான் நம்மால் அவரை அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை அவர்தாமே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். இயேசுதாமே அவர்களிடத்தில் வந்து நான் தான் என்று தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தம்மை அவருடைய ஆண்டவர் என்றும் சிநேகிதர் என்றும் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு நமக்குள் தெளிவாக இருந்தால் நாம் பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு பல பிரச்சனைகளும் வேதனைகளும் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நம்மை சந்தோஷமாக வைத்திருக்கும். புயல் காற்றிற்கும் நடுவில் நாம் பயப்படாமல் அமைதியாக இருப்போம். நம்மை சுற்றி கரிய மேகமும் இருளும் சூழ்ந்திருந்தாலும் நாம் கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் இடறிவிடாமல் நடப்போம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் நான் தான் என்று கூறுகிறார். தம்முடைய பெயரையோ அல்லது தம்மை பற்றிய அறிமுகத்தையோ இயேசு அவர்களுக்கு கூறவில்லை. சீஷர்கள் தங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆடுகள் தங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்தை தெரிந்து வைத்திருப்பது போல சீஷர்களும் கிறிஸ்துவின் சத்தத்தை தெரிந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருடனே கெத்செமனே என்னும் தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வருகிறான். இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்று கூறுகிறார். நான் தான் என்று இயேசு அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுகிறார்கள். ஆனால் நடுக்கடலில் பலத்த எதிர்காற்றில் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் சீசர்களை பார்த்து இயேசு நான் தான் என்று கூறிய போது அவர்களுடைய பயம் நீங்கிற்று. அவர்கள் திடன் அடைகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு நம்பி வருகிறவர்கள் அவருடைய ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக வருகிறவர்கள் பயந்து நடுங்கி தரையில் விழுவார்கள். 12 சீஷர்களும் ஒருவேளை அதற்கு மேற்பட்டவர்களும் இந்த அற்புதத்தை கண்டு பயந்தார்கள். முதல் முறையாக தண்ணீரின் மீது ஒருவர் நடப்பதை அப்போதுதான் தங்கள் கண்களால் காண்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மீது நடந்த காட்சியை கண்டதினால் அவர்கள் பிரமித்து இருந்தார்கள். அவர்களால் எதையும் உணர முடியவில்லை. காற்று அமர்ந்தது. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாய் இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். இயேசு கிறிஸ்து கடலில் தம்முடைய சீஷர்கள் இருந்த படவில் ஏறுகிறார். இயேசு கிறிஸ்து படவில் ஏறினவுடனே காற்று அமர்கிறது. அது வரையிலும் எதிர்காற்றாக இருந்தது. இப்போது அவர்களுக்கு சாதகமான காற்றாயிற்று. பிரச்சனை முடிந்தது. வருத்தம் தீர்ந்தது. இயேசு கிறிஸ்து படவில் ஏறின உடனே காற்று அமர்கிறது. காற்றை அமைதியாக இருக்குமாறு இயேசு கிறிஸ்து கட்டளையிடவில்லை. கட்டளை கொடுக்கப்படாமலேயே காற்று அமர்கிறது. இந்த காற்று எப்படி அமர்ந்தது என்று சீஷர்களுக்கு தெரியும்.
இயேசு தங்களோடு கூட படவில் இருப்பதினால் கொந்தளிக்கும் காற்றும் கடலும் அமர்ந்தது என்பதை சீஷர்கள் புரிந்து கொள்கிறார்கள். காற்று அமர்ந்த அற்புதத்தை கண்டு சீஷர்கள் மிகவும் பிரமித்து ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய முடியும் என்பதை சீஷர்கள் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறார்கள். என்றாலும் கடலில் காற்று அமர்ந்த சம்பவத்தை கண்டவுடன் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாக இருக்கிறது. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு இயேசு 5000 மனுஷருக்கு போஜனம் கொடுத்ததை சீஷர்கள் உணராமல் இருக்கிறார்கள். ஏற்கனவே நடைபெற்ற அற்புதத்தை அவர்கள் உணராமல் போனதினால் இப்போது இந்த அற்புதத்தை பார்த்து பிரமிக்கிறார்கள். ஏராளமான ஜனங்களை 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு போஷித்தது போலவே இயேசு கடலின் மேல் நடப்பதும் ஓர் அற்புதமாகும். தேவனுடைய வல்லமையே இந்த அற்புதத்தை நடப்பிக்கிறது. நமது ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே செய்த அற்புதங்களை நாம் மறந்து போகாமல் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையை தியானித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய சோதனை வேளைகளில் தேவன் நமக்கு எப்படி உதவி புரிவார் என்னும் தெளிந்த சிந்தனை நமக்குள் உண்டாகும். பூர்வ காலங்களில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மறந்துவிடக்கூடாது. கனசரேத்து என்னும் நாடு. அவர்கள் கடலை கடந்து கனசரேத்து என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படவில் இருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் கடலை கடந்து கனசரேத்து என்னும் நாட்டிற்கு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிந்த அந்த நாட்டு ஜனங்கள் அவரை அன்போடு வரவேற்கிறார்கள். அங்குள்ள ஜனங்கள் அவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து போகும் இடங்களில் எல்லாம் அற்புதமான கிரியைகளை செய்கிறவர் என்றும் அவர் எல்லா வியாதிகளையும் குணமாக்குகிறவர் என்றும் ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். இயேசு எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் அவர் அதிக நாட்கள் தங்காமல் ஒரு சில நாட்கள் மாத்திரமே தங்கியிருப்பார். இதையும் அந்த நாட்டு ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் அந்த சுற்றுப்புறமெங்கும் வேகமாக ஓடித் திரிந்து பிணியாளிகளை படுக்கையோடு சுமந்து இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். தங்களுக்கு கிடைத்திருக்கும் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கனசரேத்து நாட்டு ஜனங்கள் மிகுந்த உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் வந்திருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்படுகிறார்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் அவர்கள் பிணியாளிகளை படுக்கையோடு சுமந்து கொண்டு வருகிறார்கள். நோய் குணமாகும் என்னும் நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆகையினால் நோயாளிகளை படுக்கையோடு சுமப்பது அவர்களுக்கு பாரமான சுமையாக தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து பல கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் நாடுகளுக்கும் பிரவேசிக்கிறார். இந்த ஊர்களின் சந்தை வெளிகளில் ஜனங்கள் வியாதிக்காரரை வைக்கிறார்கள். அந்த இடத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அவர் தங்கள் பகுதிக்கு வரும்போது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தாங்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தொட்ட யாவரும் சொஸ்தமாகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்பதற்கு இவர்களுக்கு ஆர்வமில்லை. பிணியாளிகளுடைய நோய்கள் குணமாக வேண்டும் என்னும் ஆர்வமே இவர்களிடத்தில் மிகுதியாக உள்ளது. இதை போன்றுதான் தற்காலத்திலும் ஊழியம் நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியக்காரர் மூலமாக சுகமாக்கும் வரத்தை பயன்படுத்தினால் அவரை சுற்றிலும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. அந்த ஊழியக்காரர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் திரளான ஜனங்கள் கூடி வருகிறார்கள். இந்த திரள் கூட்டத்தார் தங்களுடைய ஆத்துமாக்களை பற்றி அதிகமாக சிந்திப்பதில்லை. தங்கள் ஆத்துமாக்களை விட சரீரங்களே இவர்களுக்கு முக்கியமானது. சரீர சுகம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். நமது ஆத்மாவும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பயபக்தியோடு கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது கர்த்தருடைய வசனம் நமது ஆத்மாவை சுத்திகரிக்கும்.